பொதுவாக எல்லா பணிகளும் காவல்துறை என்னென்ன விதிமுறைகள் இருக்கிறதோ அந்த விதிமுறைக்கு ஏற்ப ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும். நீ பார்த்துட்டு நினைக்கிறேன், நேற்று இருந்த நிலை இன்றைக்கி இருந்த நிலை. நான் ஒன்று ஒரு மாலைக்குள்ளே பார்க்குறது எப்படி இருக்குன்னு பார்ப்பீங்க. ஒரு மாடல் ஏரியா ஒரு வித்தியாசமாக இருக்குது. பொதுவாக அவங்க என்னென்ன விதிமுறைகள் சொல்லியிருக்காங்க அந்த விதிமுறைகள் முழுவதும் சரி செய்து உங்களுக்கு அனுமதி வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்பாடும் அனுமதியும் வழங்கப் போகிறார்கள். வழங்குறதுல எந்த அச்சமும் இல்லை. ஒன்று, நாளை காலை விமானத்தில் வருகிறார். தூத்துக்குடியில் இறங்கி அங்கிருந்து பொதுக்கூட்டத்தை முடித்துவிட்டு நம்முடைய திருநெல்வேலி, பாளையங்கோட்டை இந்த 2 தொகுதியும் சுற்றுப்பயணத்தை முடித்து நேரடியாகவே தூத்துக்குடி வரையிலும் போய் தூத்துக்குடி முடித்துவிட்டு விமானத்துக்கு வருகிறார். இங்கே வந்து ஒரு ஸ்டேஜ் மட்டும்தானா? 2 பாயிண்ட் இல்லை, ஒரே பாயிண்ட் தான் பேச சொல்கிறாங்க. திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் இருக்கிற அனைத்து வேட்பாளர்கள் ஆதரித்து பேசுகிறாங்களா? திருநெல்வேலி மாவட்டம் மொத்தமாக எல்லா வேட்பாளையும் ஆதரிப்பாங்க. ரோட் ஷோங்கிறது எந்த அளவில்? ரோட் ஷோங்கிறது ஒரு வண்டியில் மேலே ஏறிட்டு வருவாங்க. ஓப்பன் இதில் எவ்வளவு தூரத்துக்கு அனுமதிங்கிறது லிமிட் இல்லைங்க. அது வந்து ரோட் ஷோங்கிறது யார் வேணும் வரலாங்கிறது இருக்கு. ஸ்பீச் இருக்கக்கூடாதுங்கிறது தவிர மற்றெல்லாம் பண்ணலாம். எத்தனை விதிமுறைகள் உங்களுக்கு? 51 விதிமுறை இருக்குது. எல்லாமே நான் ஃபுல்ஃபில் பண்ணிடுறேன். ஒன்றும் பிரச்சனை. வாட்டர் கொடுக்குறதுங்க, தண்ணி கொடுக்குறது, சின்டெக்ஸ் வைக்கிறது, ஆம்புலன்ஸ் வாங்குறது, அதே மாதிரி இது ஃபயர் சர்வீஸ், இது மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. அப்புறம் அவங்களுக்கு செக்யூரிட்டிக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆர்டினரி பர்சன் வருவது வேறு, இவர் வருவது வேறு. இதுக்கு செக்யூரிட்டிங்கிறது எக்ஸ்ட்ரா செய்ய சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்பான்டேனியஸாக வர கூட்டம். இதுவரையிலும் இந்தியாவில் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர், தமிழ்நாட்டை ஆளப்போகிற, நாளை தமிழகத்துடைய முதலமைச்சராக வரப்போகிற நம்முடைய வெற்றி தளபதி அவர்களுக்கு முழு பாதுகாப்பு அளிப்பதற்கு பல்வேறு விதிகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த விதியின் அடிப்படையில் நாங்கள் அந்த பணிகளை நிறைவேற்றி விட்டோம். எவ்வளவு மக்கள் வருவாங்க? அது அவர் என்ன என்ன விதிமுறைகளுக்கு உட்பட்டு அவர்கள் சொல்கிறார் அந்த அளவுக்கு மக்களை கொண்டு வருவோம். பழைய சம்பவங்கள் வந்து இன்னைக்கு வித்தியாசம் ரொம்ப முன்னேற்பாடாக இதுக்கு என்ன பண்ண போகிறோம்? பழைய சம்பவங்கள் வந்து கற்றுக்கிட்ட பாடம்படி இங்கே வேற ஏதாவது பாதுகாப்பு? பொதுவாகவே தொடர்ந்து எல்லா நிகழ்ச்சியும் சரியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. சென்னையை தவிர சென்னையில் மட்டும்தான் சில விதிமுறைகளில் வந்து உட்பட்டு நிகழ்ச்சியில் அவரால் சென்று பல்வேறு இடங்களுக்கு நிகழ்ச்சியை கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. ஆனால் தமிழகத்தில் அவருடைய சுற்றுப்பயணத்தை நாங்கள் என்னென்ன விதிமுறைகள் இருக்கிறதோ அந்த விதிமுறைக்கு உட்பட்டு நாங்கள் செய்கிறோம். அங்கே தான் செய்கிறாங்க. பல தடைகள் இருக்கிறது.